நாளைக்கு மாநிலங்களவையில் இருக்கிறதுக்கான கமலஹாசனுடைய கன்னிப்பேச்சு. கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னிப்பேச்சு. ஆனால் எங்கள் எல்லோருக்குமே வருத்தம் என்னென்னா, நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க தமிழ் மொழியை நாகரிகமான மொழின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். இது பாராளுமன்றத்தில் அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப அவர் மேலே குற்றம் எதுவும் சுமத்த விரும்பலை. அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும். அதே நேரத்தில் தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை அங்கே பதிவு செய்வாங்க நாங்கள் நம்புறோம். தாவேக தலைவர் விஜயை ஆரம்பத்திலேருந்து ஊக்கமும் ஆதரவும் கொடுத்து அறிக்கை விட்டு சமீப காலமாக அவங்க பேச்சில் எப்பொழுது இல்லைங்கண்ணா, எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருபவர்களுக்கு எப்போவுமே இருக்கும். அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்குது, லட்சுமண ரேகா இருக்குது, அது எல்லோரும் கடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். மற்றபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி இதை வைக்கட்டும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கையை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்வாங்க. யாரு தனித்தல விடலைங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருக்குண்ணா. தேர்தலுக்கு நாள் இருக்கு, முழு பிப்ரவரி இருக்கு, முழு மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு, எங்கெல்லாம் போயிடுவாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓபிஎஸ் அண்ணன்லாம் எங்களோட தான் இருக்காங்க, எதுவும் கவலைப்படாது. கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, கவி சக்கரவர்த்தி பிறந்த மாநிலம் தமிழ்நாடு, ஆனால் கஞ்சானந்த மாநிலமாக போயிடுச்சு. உண்மைதானே, நயனார் சொன்னது உண்மைதானே. எனக்கு எங்கே பார்த்தாலும் கூட கல்வி கூடங்கள்லேயே கஞ்சா விற்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்கள். தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்கள். ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு ஆண்டும் கூட. அதில் பாதாளத்தில் தமிழ்நாடு இருக்குது. கல்வி கூடங்கள்லேயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. என்னை பார்த்து அப்படியாக நான் தெரியுது. மாவட்ட தலைவர் இங்கே இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா அன்போடு எங்களை இங்கே வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு தெருக்கோஷ்டியூரில் இருக்கிறோம். பார்த்தா அப்படியாக நான் தெரியுது. நான் பேசுவேன். இந்தி கையெழுத்தாலே காங்கிரஸ் வெளில போச்சு, அதே மாதிரி பாஜக வெளில போச்சு சொல்லி சொல்றாப்ல. கனிமொழி அக்காக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். பார்த்தீங்களாண்ணா, நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா அக்கா மாற்றி பேசுகிறாங்க. காலையில் ஒன்று பேசுகிறாங்க, மத்தியானம் ஒன்று பேசுகிறாங்க, டாஸ்மார்க்கு மூடு வாங்குறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்கிறாங்க. அதனால் கனிமொழி அக்கா இன்றைக்கி ரொம்ப வேலை அதிகப்பெல்லாம் அதிகமாயிருச்சு. அக்காவுக்கு நிறைய ஊராக போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்கிறாங்க. அக்காவுக்கு வேலைப்பல் அதிகமாயிருச்சு. அதனால தான் அக்கா அப்படி பேசுகிறாங்க. நல்ல மருத்துவர் அக்கா பார்த்தாங்கன்னா அக்கா சரியாயிருக்கும். தேசிய நதியில் இணைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு ஆரம்ப கட்ட பணிகளும் அண்ணா இல்லை. எல்லாம் ஒரே நாளில் நடக்காதுங்கன்னா. 2014 சில வாக்குறுதிகள் கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். 19 கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 24 கொடுத்துருக்கோம், அது நிறைவேற்றிடுவோம். நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், நம்முடைய நாட்டில் நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும். தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும். காரணம், நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிச்சயமாக அது நடக்கும். அதற்கும் ஒரு காலம் வரணும். பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ லட்சம் கோடின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம். படிப்படியாக ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்றைக்கி தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துகிறாங்க, நதிகளை சீரமைக்கிறாங்க. அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையாக இருப்போம்.